80s 90ஸ்ல இது சாப்பிட்ட ஞாபகம். இந்த அன்னாச்சி பழத்தில நம்ம எப்பயாவது சினிமாக்கு, பீச் ஓரம்லாம் போகும்போது, இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு சாஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதில் போட்டு குடுப்பாங்க. மறக்கவே முடியாது. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பைனாப்பிளை இந்த மாதிரி ஃபுல்லாக தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தோலெல்லாம் சீவினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மெலிசா எவ்வளோ மெலிசா பண்ண முடியும் அந்த அளவுக்கு நல்லா மெலிசா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். சாப்பிட்டவங்க யாருமே மறக்கவே மாட்டாங்க. அதே போல் தான் நானும். ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் கேசரி பவுடர். இது ஆப்ஷனல் தான் கேசரி பவுடர் சேர்க்குறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு டீஸ்பூன் போல் சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் தடவி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை போகுதுன்னே தெரியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்ல மாட்டேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.